நான் ஒரு கால் ஒரு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ல இருந்தேன்னா என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னு நான் உங்களுக்கு நான் ஒரு யோசிச்சேன். ஐ புட் மை செல்ஃப் இந்த ஷூ. ஓகே, நான் மேனேஜ்மெண்டா இருந்தா என்ன பண்ணிருப்பேன். ஆக்சுவலி எல்லா டீம்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் டேலண்ட் ஸ்கவுட்டிங்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இப்போ இல்ல, முன்னாடியே போட ஆரம்பிச்சிட்டாங்க. தேவ் காட் குட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது டைம் அண்ட் எனர்ஜி. ஏன்னா மைரா ஜெயவர்தனே, ரிக்கி பாண்டிங் இவங்க எல்லாம் வந்து ஹெட் கோச்சா இருந்திருக்காங்க. தே ஹவ் நாட் ஆக்சுவலி கான் அண்ட் சீன். பட் ஜான் ரைட்னு ஒரு பிளேயர் உள்ள போய் பார்த்தாரு, எல்லா மேட்சும் போய் பார்த்தாரு. அவர் தான் ஐடென்டிஃபை பண்ணது பும்ராவை, அவர் தான் ஐடென்டிஃபை பண்ணது ஹார்திக் பாண்டியாவை. எங்க ஏதோ வந்து எடுத்துட்டு வந்தாங்க, போய் இந்தியா ஆடலையா? ஐ திங்க் ஒரு சமீர் ரிஸ்வி எடுத்தீங்க, ஒரே ஒரு சீசன் ஆடினீங்க, ஏதோ இருந்திருக்கும் அந்த பையன் கிட்ட. அதுக்கு தான் நீங்க 8.5 கோடி ரூபாய் கொடுத்து 2024ல எடுத்தீங்க, ரிலீஸ் பண்ணிட்டீங்க. அதுதான் சொல்றேன், இந்த டேலண்ட் ஸ்கவுட் எப்படின்னா, அங்கதான் டேலண்ட் ஸ்கவுட் எடுத்து தெரியும். சமீர் ரிஸ்வி சும்மா எடுத்துட்டு நம்பர் 6ல ஆட வச்சுட்டு அவனை அமிச்சிட்டீங்கன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம்? வாட் யூ ஹவ் சீன் இன் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் அதர் பிரான்ச்சைசி நார்மலா என்ன பண்ணாங்கன்னா, மார்க்கெட்டுக்கு தெரிய வரதுக்கு முன்னாடியே ஒரு பிளேயரை ஸ்கவுட் பண்ணி அந்த பிளேயர்ஸ் அவங்களோட ரெஸ்பெக்டிவ் ட்ரெஸ்ஸிங் ரூம், அவங்களோட ரெஸ்பெக்டிவ் கல்ச்சர், அவங்களோட ரெஸ்பெக்டிவ் லைக் வின்னிங் அந்த லீடர்ஷிப் வாட் தே எக்ஸ்பெக்டிங், அதுல ஃபிட் ஆகும் விஷயத்தை நிறைய பண்ணாங்க. ஹேமந்த் பதானி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டீஃபன் ஃபிளெமிங் இதை தவிர வேற எம்எல்சிலயோ இல்ல வேற SA20லயோ வேற எந்த லீக்லயுமே தோனி இல்லாம அவரு அந்த அளவுக்கு எதுவுமே பண்ணதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. லைக் வாட் ஹேப்பன்ட் நம்ம பார்த்தோம்னா, ஸ்டீஃபன் ஃபிளெமிங் ஒரு சாலிட் மெத்தட். எஸ் ஆஃப் கோர்ஸ் தோனி இருக்காரு ஆன் த ஃபீல்ட்ல, யூ நீட் நாட் டு டு எனிதிங் பிகாஸ் we know what he delivers. விவி சந்திரசேகர் what he superbly did is கரண்ட் 2 பேர், நானும் பத்ரியும் ஃபர்ஸ்ட் ஃபோர் ஃப்ரண்ட்ல 2 பேர். நான் அது வந்து பயஸ்டா பிளேஸ்ல தமிழ்நாடு பயஸ்டா பாலா. நீங்க ஆக்சுவலி பிரேத்தம் ஒண்ணு சொன்னாரு, தேங்க் காட் நான் இப்ப போலிங் கோச்சா இல்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. ஏங்க எனக்கு என்னன்னா ஓவர் 19வது அவரு பிளான் பண்ணல பத்ரி. இட் இஸ் நாட் லைக் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் வாட் இஸ் தி ரிசல்ட். Magnificent catch. Just look at Badrinath diving into it. Lovely shot. Kicks it over the offside. That's a good shot. Back to back boundaries. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். நம்ம கூட அருமையான 2 கெஸ்ட் இருக்காங்க. ஒருத்தர் பாலாஜி, பல வருஷமா சிஎஸ்கேக்கு ஆடி சிஎஸ்கேக்கு கோச்சா இருந்து எப்படி மனசுல என்ன பாரம் வச்சுட்டு இங்க வந்திருக்காரு தெரியல. வெல்கம் பாலா, தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. இன்னொரு பக்கம் வந்து என்னதான் ஒரு கடுமையா பேசினாலும் சிஎஸ்கேவின் ஒரு உண்மையான சப்போர்ட்டர், பல வருஷமா சிஎஸ்கே ஆள்றத பார்த்து இருந்த ஒரு பிரேத்தம், அவரும் மனசு கனத்தோட தான் வந்திருக்காரு. வணக்கம் பிரேத்தம். வணக்கம் பிரேத்தம் பாலா. வணக்கம் கைஸ். பத்ரி, நீங்க சொல்லிங்க பல வருஷமா பாலா கோச்சா இருந்தாரு சிஎஸ்கேன்னு, ரொம்ப உண்மை. இப்ப பாலா யோசிச்சுட்டு இருப்பாரு, நல்லவேளை நான் கோச்சா இல்லைங்க அப்படின்னு. பட் அதுவும் போலிங் கோச். சோ என்ன பண்ணலாம் பாலா? ஐ மீன் கடைசி நீங்க பாத்தீங்கன்னா, நேத்து ஜிடி ஏதோ ஆசை கொடுத்து வரமாட்டாங்கன்னு நினைச்சா அவங்களும் 2 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. இப்ப KKR மழைனால 1 பாயிண்ட், சிஎஸ்கே ஒண்டிதான் பாயிண்ட் இல்லாம இருக்காங்க. 0-3. நானும் பத்ரி இதை பத்தி பேசினோம். ரொம்ப கஷ்டம், 0-3 போனா கஷ்டம் திரும்பி வரதுக்குன்னு. ஆனா இன்னும் 11 கேம்ஸ் இருக்கு. என்ன பண்ணலாம் பத்ரி, என்ன பண்ணலாம் பாலா? 0-3ல இருந்து how can we ஒரு first positive step என்ன வைக்கலாம்? Obviously 3 games in a loss in IPL, it is not new. To be honest, there will be up and down. IPL மாதிரி ஒரு 14 games tournament, you will be as a leadership group, ஒரு சப்போர்ட் ஸ்டாஃபா இருந்திருக்கீங்க. ஸோ ஆப்வியஸ்லி நீங்க வந்து இனிஷியலா எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. அந்த ஃபர்ஸ்ட் எப்படியாவது அந்த வின்னிங் மொமெண்டம், அந்த ஃபர்ஸ்ட் வின்னுக்காக நீங்க ஆல்வேஸ் த்ரைவிங். ஸோ அது வந்து கொஞ்சம் 3 மேட்சா லைக் இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் இது ஹெவிலி லைக் ஒன் சைடடா போயிருக்கு மேட்சஸ். ஹெவிலி ஆப்போசிஷன் டாமினேட்டிங்கா போயிருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வெரி மச் லைக் 125 தான் அடிச்சாங்க. அதுக்கு 2 மேட்சும் வந்து 200+. லைக் ஒன் வாஸ் அகெயின்ஸ்ட் டிஃபென்சிவ், ஒன் வாஸ் அகெயின்ஸ்ட் சேசிங். ஸோ முரால வந்து இன்டாக்டா வைக்கணும் ஆஸ் அ லீடர்ஷிப் குரூப். ஏன்னா 11 more matches. We have seen lot of teams. ஒரு சீசன் நல்லா ஞாபகம் இருக்கு, 5 matches in a row மும்பை இந்தியன்ஸ் தோத்தாங்க இன் துபாய் லெக்ல. தென் தே கேம் பேக் அண்ட் got qualified. ஸோ முக்கியமா அதுல என்னன்னா லீடர்ஷிப் குரூப், உங்களோட கேப்டன் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் அட்மாஸ்பியர், யூ கேன் நாட் அலோவ் அ நெகட்டிவ் தாட்ஸ் கம்மிங் இன்சைட், எஸ்பெஷலி திஸ் ஆர் த சிச்சுவேஷன். இந்த மாதிரியான தருணத்துல தான் உங்களோட லீடர்ஷிப்போட கேப்பபிலிட்டி டெஸ்ட் செய்யப்படும்.
யா ஐ திங்க் பாலா சொல்லிட்டாரு. பட் எனக்கு எனக்கு என்னன்னா பிரேத்தம் அண்ட் பாலா, இந்த சீசன்ல சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீசன்ல பெருசா ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா எனக்கு வந்து பண்ண முடியும் அப்படின்னு தோணலங்க. மேபி டெவால் பிரெவிஸ் இந்த மேட்சுக்கு வருவாருன்னு சொல்றாங்க, வந்தா நல்லது. ஏன்னா அந்த அளவுக்கு பிளேயர்ஸ் இல்ல. என்னோட ஒரு பெரிய கருத்து நான் போன வீடியோலயே சொன்னேன், ஆக்ஷன்ல ரொம்ப சொதப்பிட்டாங்க. ஐ திங்க் அதனால அந்த பெரிய முடிவுகள் உங்களால நல்ல பிளேயர்கள் எடுக்க முடியல. இப்ப இருக்கிற பிளேயரை வச்சுதான் ஏதாவது ஒரு பண்ணோம். அப்படி சொல்லும்போது நான் ஒரு கால் ஒரு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ல இருந்தேன்னா என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னு நான் உங்களுக்கு நான் ஒரு யோசிச்சேன். ஐ புட் மை செல்ஃப் இந்த ஷூ. ஓகே, நான் மேனேஜ்மெண்டா இருந்தா என்ன பண்ணிருப்பேன். ஆக்சுவலி எல்லா டீம்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் டேலண்ட் ஸ்கவுட்டிங்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இப்போ இல்ல, முன்னாடியே போட ஆரம்பிச்சிட்டாங்க. தேவ் காட் குட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது டைம் அண்ட் எனர்ஜி அண்ட் மணி அதுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் சிஎஸ்கே அதுல இன்வெஸ்டே பண்ணலங்க. அது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பெரிய ஒரு மிஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அந்த ஒரு டேலண்ட் ஸ்கவுட்டிங் அப்படின்னு சொல்லும்போது. இன்ஃபேக்ட் நம்ம இப்போ டெல்லியோட விளையாட போறோம். நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்க விரும்புறேன். ஹேமந்த் பதானி அண்ட் வேணுகோபால் ராவ் என்ன பண்ணாங்கன்னா, எல்லா மேட்சும் போய் பார்த்தாங்க. லீக்ஸ் அரௌண்ட் த வேர்ல்டு எல்லாத்துலயும் போய் உட்காந்து பார்த்தாங்க. அது ஒன்றும் இல்லாம இந்தியாவில நடந்த லீக்ஸ், ஸ்மாட், பஞ்சாப், ஷேரி பஞ்சாப் லீக், யூபி லீக், பாம்பே லீக், எல்லா மேட்சும் போய் உட்காந்து பார்த்தாங்க. இங்க வந்து யாரு இந்த அட்வைஸ கொடுத்தாங்க என்னன்னு தெரியல. ஒரு 2 பிளேயரை 14 கோடி ரூபாய்க்கு யாரோ சொல்லியிருக்காங்க, யாருன்னு தெரியல எனக்கு. இவங்க போய் உட்காந்து எடுத்திருக்காங்க. நோபடி ஹஸ் ஆக்சுவலி சீன் த பிளேயர். யூ நீட் அ ட்ரெயின்ட் ஐ டு see the player. Yes, they have some scouts, but you need to find the right scout. நான் அதை ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணுவாங்க. நான் பாம்பே எக்ஸாம்பிள் எடுக்க விரும்புறேன். ஏன்னா மஹிரா ஜெயவர்தனே, ரிக்கி பாண்டிங் இவங்க எல்லாம் வந்து ஹெட் கோச்சா இருந்திருக்காங்க. they have not actually gone and seen, but ஜான் ரைட்னு ஒரு பிளேயர் உள்ள போய் பார்த்தாரு. எல்லா மேட்சும் போய் பார்த்தாரு. அவர் தான் ஐடென்டிஃபை பண்ணது பும்ராவை, அவர் தான் ஐடென்டிஃபை பண்ணது ஹார்திக் பாண்டியாவை. எங்க ஏதோ வந்து எடுத்துட்டு வந்தாங்க, போய் இந்தியா ஆடலையா? ஐ திங்க் யூ நீட் டு ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் திஸ் ஸ்கவுட்டிங். அதுல வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு விஷயமா இருக்கு. ஐபிஎல் லேண்ட்ஸ்கேப் மாறுது. எனக்கு என்னமோ அந்த இடத்துல ஒரு மிஸ் தோணுதுங்க. ஐ திங்க் ஒரு டைம் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எனர்ஜி பண்ணாம சிஎஸ்கே இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் சேம் இதை சொல்லும் போது பிரேத்தம், உங்களோட கருத்துக்கள் ஆக்சுவலி நீங்க என்ன மேனேஜ்மெண்ட் ஆக்சுவலி என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? 2 பாயிண்ட்ஸ் பத்தி நீங்க சொன்னீங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றாங்களா பண்ணலையா, ஹெவிலி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களான்னு தெரியல. பட் அது நிச்சயமா நம்ம சொல்ல முடியுமா இந்த டே அண்ட் ஏஜ் அப்படி ஒரு டேலண்ட் ஸ்கவுட் ப்ரோக்ராம் இல்லாம, டேலண்ட் ஸ்பாட்டிங் இல்லாம ஒரு ப்ரொஃபஷனல் ஃபிரான்ச்சைஸ் 5 டைம் வின்னர் எக்ஸிஸ்ட் ஆறாங்களா எனக்கு தெரியாது. பட் ஸோ நீங்க எழுப்பின கேள்விங்கெல்லாம் வேலிட் ஒன்ஸ். பட் டேலண்ட் ஸ்கவுட் டிபார்ட்மெண்ட் இருக்கும், இஸ் இட் குட் இனஃப் எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க ஒரு சமீர் ரிஸ்வி எடுத்தீங்க, ஒரே ஒரு சீசன் ஆடினீங்க, ஏதோ இருந்திருக்கும் அந்த பையன் கிட்ட. அதுக்கு தான் நீங்க 8.5 கோடி ரூபாய் கொடுத்து 2024 எடுத்தீங்க, ரிலீஸ் பண்ணிட்டீங்க. அதுதான் சொல்றேன், இந்த டேலண்ட் ஸ்கவுட் எப்படின்னா, அங்கதான் டேலண்ட் ஸ்கவுட் எது தெரியும். சமீர் ரிஸ்வி சும்மா எடுத்துட்டு நம்பர் 6ல ஆட வச்சுட்டு அவனை அமிச்சிட்டீங்கன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம்? பட் தி ஸ்கவுட் ஹஸ் டு சே தட் ஹி இஸ் சூட்டபிள் அட் டாப் ஆஃப் தி ஆர்டர், நல்லா ஆடிருக்காரு, நான் பார்த்திருக்கேன், இவரை ரிட்டைன் பண்ணிக்கலாம், இவரை எடுக்கலாம் அப்படின்னு மோர் இன்ஃபர்மேஷன் ஐ வாண்ட் டு see. ஒரு கல் எடுத்து அப்படியே கொடுக்க கூடாது, கல்ல லைட்டா போட்டு கொஞ்சம் பாலிஷ் போட்டு கொடுக்கணுங்க. அப்பதான் அந்த கல்லோட உண்மையான இது தெரியும். என்ன சொல்றீங்க பாலா? கரெக்ட் தானே? நேரம் எடுத்துட்டே போயிட்டு அதனாலதான் பிளேயர் வராங்க அப்படியே போயினே இருக்காங்க வேற ஒரு பிரான்ச்சைசிக்கு. they are not being used properly. பத்ரி, நான் அது சாரி பாலா, அது ஒத்துக்கிறேன் பத்ரி. சரி, டேலண்ட் ஸ்கவுட். இன்னொரு கேள்வி இருக்கு, which is directly related to the coaching staff. இதே கோச்சிங் ஸ்டாஃப் தான் டெக்சஸ் சூப்பர் கிங்ஸ், இதே கோச்சிங் ஸ்டாஃப் தான் ஜோஹானஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ். அங்க நீங்க டானவன் ஃபெராரா ஆடுறீங்க, நாண்ட்ரே பர்கர் ஆடுறாரு உங்களுக்கு அந்த பிரான்ச்சைசிஸ்க்கு, சிஎஸ்கே பிரான்ச்சைஸ்க்கு. அந்த டானவன் ஃபெராராவும் நாண்ட்ரே பர்கரும் உங்களுக்கு ஆக்ஷன்ல அவைலபிளா இருந்தாங்க ஃபார் அ வெரி சீப் பிரைஸ். அதை விட்டுட்டு நீங்க போயிட்டு வேற ஏதோ ஃபோக்ஸ் எடுத்தீங்க, ஒரு டெவால் பிரெவிஸ்க்கு ஒரு பேக்கப் பேட்ஸ்மேன் இல்லாம மேத்யூ ஷாட் எடுத்தீங்க. அது நான் ஸ்கவுட்டிங் சொல்ல மாட்டேன், அது கோச்சிங் ஸ்டாஃப் தான். நீங்க பாத்திருக்கீங்களா இந்த பிளேயர்ஸ் எல்லாம் உங்க டீம்ல தானே இருக்காங்க, அவங்க ஓவர்சீஸ் லீக்ஸ்ல, அவங்கள நீங்க எடுக்கல. சோ நீங்க ஆக்ஷன் போது இது ரொம்ப வேலிட் பாயிண்ட்ஸ். இது ரெண்டும் they should definitely be considered. பாலா ஏதோ சொல்ல வந்தீங்க என்ன? கரெக்டா சொன்னீங்க பத்ரி. நீங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொன்னீங்க. பாம்பே வந்து ஐடென்டிஃபைங் டேலண்ட், அட் த சேம் டைம் பிரைசஸ் வென் மார்க்கெட்ல அதிகமா இருக்கும் போது நீங்க போல, அவங்க மார்க்கெட்டுக்கு முன்னாடியே லைக் நோ பையிங் a player at a right timeன்றது ஒண்ணு இருக்கு. அப்பதான் நீங்க ப்ராஜெக்ட் பிளேயரா ஒருத்தரை பார்க்க முடியும். நீங்க மார்க்கெட்ல 14 crores போட்டு ஒரு ப்ராஜெக்ட் பிளேயரை நீங்க டெஃபினட்டா வந்து ஒரு லாங் டேர்முக்கு வைக்க முடியாது. வாட் யூ ஹவ் சீன் இன் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் அதர் பிரான்ச்சைசி நார்மலா என்ன பண்ணாங்கன்னா, மார்க்கெட்டுக்கு தெரிய வரதுக்கு முன்னாடியே ஒரு பிளேயரை ஸ்கவுட் பண்ணி அந்த பிளேயர்ஸ் அவங்களோட ரெஸ்பெக்டிவ் ட்ரெஸ்ஸிங் ரூம், அவங்களோட ரெஸ்பெக்டிவ் கல்ச்சர், அவங்களோட ரெஸ்பெக்டிவ் லைக் வின்னிங் அந்த லீடர்ஷிப்
வாட் தே எக்ஸ்பெக்டிங். அதுல ஃபிட் ஆவான்ற விஷயத்த நிறைய பண்ணாங்க. யா கரெக்டா சொன்னீங்க பாலா. ஐ திங்க் இந்த விஷயத்துல நான் அதுதான் சொல்ல விரும்புறேன். சில பேர் நான் சொல்றத புரியாம ஏதோ எடுத்துன்னு போட்டுக்கிறாங்க சோசியல் மீடியால. நான் என்ன சொல்ல வந்ததுன்னா, ஒரு கார்த்திக் சர்மாவையோ இல்ல பிரசாந்த் வீரியோ 14 கோடி ரூபாய் எடுத்தது அந்த பிளேயரோட தப்பு கிடையாது. இது பிரான்சைசியோட தப்பு. ஏங்க இதுக்கு என்ன ஒரு நல்ல நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு கோச்சோ இல்ல பெரிய ஒரு அனலிஸ்டா தேவை இவங்க 2 பேரை 14 கோடி ரூபாய் எடுக்கிறதுக்கு? ஏங்க அந்த பிளேயர் 50 லட்சம் ரூபாய்க்கு எடுக்கும் போது தாங்க நீங்க நல்ல ஒரு சரக்கு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நடுவுல போயிட்டு நீங்க போயிட்டு 14 கோடி ரூபாய் கொடுத்துட்டு எடுத்துட்டு வந்து அவரை வச்சு நீங்க வந்து பிரான்சைசி தனருது அப்படிங்கும் போது பிளேயரோட தவறு கிடையாது, அது மேனேஜ்மெண்டோட தவறு அப்படிங்கறதா என்னோட கருத்து. சில பேர் சொல்றாங்க நான் பிளேயரை தப்பு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. பட் ஹேவிங் செட் தட், டிசியோட கோச் ஒரு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி அது வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு மீடியால. ஹேமந்த் பதானி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டீஃபன் பிளெமிங் இதை தவிர வேற எம்எல்சிலயோ இல்ல வேற SA20லயோ வேற எந்த லீக்லயுமே தோனி இல்லாம அவரு அந்த அளவுக்கு எதுவுமே பண்ணதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நான் ஒத்துக்கிறேங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, பாலா அப்கோர்ஸ் நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஒத்துப்பீங்களான்னு தெரியல. ஒரு ஸ்டீஃபன் பிளெமிங்கோட ஒரு பெரிய ஒரு வீக்னஸ் என்னன்னு சொன்னோம்னா, ஒரு இந்தியன் பிளேயர் இன் மைண்ட் செட், அதாவது ஒரு இந்தியன் என்ன கோ த்ரூ பண்ணிருக்காரு அவரோட கெரியர்ல, அவரோட ஐபிஎல்ல வரும்போது அவரோட திங்கிங் எப்படி இருக்கும், அவங்க இந்தியனோட கல்ச்சர் என்ன, அவங்க எப்படி யோசிப்பாங்க, இத புரிஞ்சினதே கிடையாது. ஒரு புரிஞ்சுக்க ஒரு எஃபர்ட்டும் போட்டது கிடையாது. ஆனா அவர் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் நல்லா பார்த்துப்பாரு, ஓகே ஒரு மாதிரி இருப்பாரே தவிர இத புரிஞ்சினது ஆக்சுவலி எம்எஸ் தோனி. எம்எஸ் தோனி தான் ஒரு இந்தியன் பிளேயரோட மைண்ட் செட் என்ன போகும், இவருக்கு எந்த ரோல் கொடுக்கலாம், இது இங்க விளையாட வைக்கலாம், இதை விளையாட வைக்கலாம், இந்த காம்பினேஷன் செட் ஆகும், இவன் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுவான், இவன் ஹேண்டில் பண்ண மாட்டார், இதெல்லாம் எடுத்தது எம்எஸ் தோனி. பட் பிளெமிங் இது பண்ணதே கிடையாது. அதனாலதான் அவர் எனக்கு என்னமோ இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவருனால எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேவும் கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். As a coach, நீங்க வந்து ஒரு 17 years இருக்கும் போது 17 years with the franchise, this is the 18th season. லைக் நாங்க ஆடி இருக்கோம், ஸ்டீவன் பிளெமிங்கோட பிளேயராகவும் ஆடி இருக்கோம், அட் த சேம் டைம் கோச்சாவும் அவர் கோச் ஆனதும் நம்ம ஆடி இருக்கோம் பத்ரி. ஸோ அப்டேஷன் டு த மாடர்ன் டே டிமாண்டுக்கு, வாட் இஸ் அப்டேஷன்? ஆல் த கோச்சஸ் வில் பி டிராவலிங் வித் த கேம் ஒன்னு, அட் த சேம் டைம் த டிமாண்ட் வேர் இட்ஸ் கோயிங், கேமோட டிமாண்ட், வாட் இஸ் த டேலண்ட் இஸ் நீடட். லைக் அது வந்து அப்டேட் பண்ணாம ஒரே மெத்தட்ல லாங்கரா வந்து லைக் நோ யூ கேன் நாட் கோ இன். லைக் வாட் ஹேப்பன்ட் நம்ம பார்த்தோம்னா, ஸ்டீஃபன் பிளெமிங் ஒரு சாலிட் மெத்தட். எஸ் அப்கோர்ஸ் தோனி இருக்காரு ஆன் த ஃபீல்ட்ல, யூ நீட் நாட் டு டூ எனிதிங் பிகாஸ் we know what he delivers. He is delivering like no 100%. like Dhoni இருக்கும்போது lot of contribution on the field பண்ண முடியாது. But off the field, when you are selecting 25 member squad, that is when how you bring in the resources, how you tap the local talent. Lot of local talent, especially Tamil Nadu talent in the last 10 years. நாங்க ஆடும்போது VB Chandrasekhar, what he superbly did is, கரண்ட் 2 பேர், நானும் பத்ரியும் ஃபர்ஸ்ட் ஃபோர் ஃப்ரண்ட்ல 2 பேர். நான் இது வந்து பயஸ்டா பிளேயர்ஸ்ல, தமிழ்நாடு பயஸ்டா ஃபோர் ஃப்ரண்ட்ல நான் இன்ஜுரியில இருந்து வந்தேன், பத்ரி வந்து கன்சிஸ்டண்டா ரன் அடிச்சிருந்தாரு. பட் he still took a kind of like ஒரு பொசிஷன் வேர் இந்த 2 பேர் ஆடணும். அதுக்கப்புறம் இன்னொரு 2 பேர் நாங்க நெக்ஸ்ட் இயர் வந்து இவ்வளவுதான் இருக்கா டேலண்ட்னு கேட்கும் போது ஒரு கொஸ்டின் இருந்தது. முரளி விஜய் அண்ட் அஸ்வின் கேம் இன் 2009. So he added further 2 more. Without restricting or without removing the local talent, he managed to add resources. அதுதான் பண்ணி ஆகணும். wherever it is, like தமிழ்நாடு இல்ல ப்ரோக்ரஸிவ் விதர்பா ஒரு நல்ல ஒரு பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. T20ல பாத்தீங்கன்னா நார்த் சைட்ல பஞ்சாப் இது மாதிரியான ஒரு கிரிக்கெட்டர்ஸ் லைக் அதிரடி ஆடிட்டு இருக்காங்க. பஞ்சாப் கிரிக்கெட்டர்ஸ் நல்லாவே ஆடிட்டு இருக்காங்க, எல்லா டீம்லயும் பாத்தீங்கன்னா இருக்காங்க. So identifying talent and adding resources. But lot of players have missed out in the last 10 to 12 years. நான் நினைக்கிறேன் ஒரே டெம்ப்ளேட்ல போனது எனக்கு தெரிஞ்சு it is not suiting the match up to the game ஓட டிமாண்டுக்கு. At the same time match up to the coaches has to be like finding out, okay, what is your proactive, what if some player is not there, what if MS like due to injury misses out the season, how I'm going to handle that. You have to prepare for eventuality பதில் uneventuality தான் நீங்க ப்ரிப்பேர் ஆகணும். நம்மளுக்கு தெரியும் எது நடக்க போகுது, இது இருந்ததுன்னா இதுதான் ரிசல்ட்னு தெரியும். பட் இது அவைலபிள் இல்லைன்னா எப்படி ரிசல்ட் எடுத்துட்டு வருது? How I'm going to tap the local talent? What are the initiative I've taken? What are the communication I've spread across the scouts? What I need? What brand of cricket which I wanted to know adapt to the modern day cricket? அது ரொம்ப பின்ன other teams கேட்ச் அப் பண்ணிட்டாங்க. மாடர்ன் டே கிரிக்கெட் 250 240 230 அடிச்சுட்டே இருக்காங்க.
நம்ம அடிக்கிறோம், யா நம்ம கரெக்ட். consistent ஆ அடிக்க மாட்டோம். யா பிரேத்தம், உங்களோட கருத்துக்கள் இந்த ஹேமந்த் பதானி கொடுத்த ஒரு 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 ஸ்டேட்மெண்ட்ல யூ திங்க் இட்ஸ் ட்ரூ? 100% பதில், இதுல டவுட்டே கிடையாது. அண்ட் ஐ திங்க் அந்த லோக்கல் டேலண்ட்டுக்கு அது ஒரு கனெக்ட் பாலா பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எப்படி வந்து விவி காட் யூ கைஸ் இன்டு தி செட்டப் அண்ட் தென் ஸ்கவுட்டிங் ஃபார் லோக்கல் டேலண்ட், ஹேண்ட்லிங் லோக்கல் பிளேயர்ஸ் வர்சஸ் ஃபாரின் பிளேயர்ஸ் இஸ் வெரி டிஃபரெண்ட். ஏன்னா நீங்க ஃபாரின் பிளேயரா வரீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி கொஞ்சம் இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எக்ஸ்போஜர் இருக்கு, ப்ரெஷர் ஹேண்டில் பண்றது டிஃபரெண்ட் கம்பேர்ட் டு லோக்கல் பிளேயர்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு எம்எஸ் மாதிரி ஆள் இருந்ததுனால டெஃபினெட்லி இட் இஸ் ஹெல்ப். அண்ட் இப்போ நான் இந்த ஸ்டேட்மெண்ட் கூட சொன்னேன், இதே கோச்சிங் ஸ்டாஃப் வந்து டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் ஆகட்டும், ஜோஹானஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் ஆகட்டும், இந்த பிளேயர்ஸ் பார்த்திருக்காங்க. பாலா கரெக்டா சொன்னார், ஒரு பிளேயர் இன்ஜர் ஆனா உங்களுக்கு பிளான் பி என்னன்னு. லோக்கல் டேலண்ட் இல்லைன்னா நீங்க ஒரு ஃபாரின் டேலண்ட் வேணும். பிரெவிஸ் இல்லைன்னா நீங்க ஒரு ஃபெரேராவை எடுத்துக்கலாம். ஃபெரேராவை நீங்க பாத்திருக்கீங்க இந்த லீக்ஸ்ல, நீங்க எடுக்கல. ஒரு நாண்ட்ரே பர்கர் எடுத்துக்கலாம், நீங்க எடுக்கல. நேதன் எல்லிஸ் ஆக்ஷனோட அவர் எடுத்துக்கலாம். நிறைய ஆக்ஷன்ல மிஸ்டேக் நடந்திருக்கு பத்திரியா. டெஃபினட்டா வெறும் நீங்க ஸ்டார்ட் பண்ணது கோச்சிங் ஸ்கவுட்டிங் ஸ்டாஃப் பத்தி பேசுனீங்க, கம்ப்ளீட்லி அக்ரி. பட் ஸ்கவுட்டிங் ஸ்டாஃப் ஒரு ஜெம் எடுத்து கொடுத்தா கூட கோச்சிங் ஸ்டாஃப் அதை பாலிஷ் பண்ணி இது பண்ணும். பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அகைன் சமீர் ரிஸ்வி. நீங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்க, அந்த பிரஷர்ல 8.5 crores போயிடுச்சு. இப்போ ஒரு 90 lakhs அவைலபிள் இருந்தது. டெல்லி 90 lakhs தானே தூக்குனாங்க. தட் இஸ் ஆன் த கோச்சிங் ஸ்டாஃப், ரைட்? யா, டவுட்டே இல்ல பிஆர். ஐ திங்க் இன்னொன்னு என்னன்னா, ஐ திங்க் ஆடிங் டு ஆல் திஸ் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட்டும் பண்ணலங்க. ஐ திங்க் ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒரு ஜாப் இல்ல, மேனேஜ்மெண்ட் ஒரு கோச் நம்ம சொல்லும் போது. ஏங்க நமக்கே இவ்வளவு தெரியுது, ரோட்ல போறவனுக்கு கூட இன்னைக்கு சென்னையில கேட்டீங்கன்னா தோனிக்கு அப்புறம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றது அவரு கூட தெரியும். எங்க அது வந்து ஒரு கோச்சிங் தெரியாதா? முன்னாடியே ஒரு குரூம் பண்ணிருக்கணும்ல. இது ஒரு வேலை தானேங்க. எங்க ஒரு டயத்துல ப்ராப்ளி எம்எஸ் தோனி வர மாட்டாரு, அவர் டவுன்ல வராருன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் அடுத்தது ஒரு கேப்டன் ஒருத்தர் உருவாக்கணும், ஒரு இது உருவாக்கணும் அப்படின்றது கம்ப்ளீட்லி இக்னோரண்டா இருந்திருக்காங்களே. யாரையும் அது பண்ணவே இல்லையே எனக்கு தெரிஞ்சு, ஐடென்டிஃபை பண்ணல. அதுலயும் ஒரு ஃபெயிலியர் டெஃபினட்டா அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் தென் கொஞ்சம் ப்ரொஆக்டிவ்னஸும் ஐ திங்க் நம்ம ஹேமந்த் பதானியை ரொம்ப தூக்குறோம். நம்ம நல்ல நண்பர் இருந்தாலும் அவர் ப்ரொஆக்டிவா நிறைய முடிவு எடுத்திருக்காருங்க. ஐ திங்க் ஒரு ஸ்டப்ஸ் வந்து போக சொன்னாரு, மில்லரை ஸ்டாப் பண்ணி. அந்த ஒரு விஷயமும் நம்ம பார்த்தோம். அது ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்தது. நல்லா விளையாடுறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். பட் ஹேவிங் செட் தட் மூவ் ஆன் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த ஒரு போட்டிக்கு டிசிக்கு எதிராக டெவால் பிரெவிஸ் இஸ் பேக். ஐ திங்க் அவரே ஒரு ஃபங்க்ஷன்ல சொல்லியிருக்காரு, ஐ see you on the 11th அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ப்ராப்ளி அவர் வந்து விளையாட போறாருன்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கும்ல. ஐ திங்க் ஒரு மிடில் ஆர்டருக்கு மச் நீடட் எக்ஸ்பீரியன்ஸ் மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் தேவை. டெஃபினட்டா எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. பத்ரி பிரேவிஸ் இஸ் an international cricketer, he had a super world cup அண்ட் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டார் வந்தாலே அந்த மிடில் ஆர்டர் அப்படியே லிஃப்ட் ஆகும். அகைன் உங்க பேட்டிங் தான் ஸ்ட்ரென்த். அண்ட் டெவால் பிரேவிஸ் எல்லாமே நீங்க அண்ட் ருத்துராஜ் ஃபெயிலிங் அண்ட் சாம்சன் ஃபெயிலிங், நீங்க 200 ரன் அடிச்சீங்க இதுல பெங்களூர்ல, 200 ரன் சென்னையில் அடிச்சீங்க. ஸோ பிரேவிஸ் வந்தா உங்களுக்கு டெஃபினட்டா ஒரு பூஸ்ட். பிகாஸ் ஐ ஸ்டில் ஃபீல் இந்த பேட்டிங் தான் உங்களை காப்பாற்றும், போலிங் உங்களை காப்பாற்ற போறது இல்லை. ஸோ நீங்க அந்த அபவ் பார் ஸ்கோர் போட்டு தான் ஆகணும். 20 above par 30 above par போட்டு தான் ஆகணும். அண்ட் தென் கடவுள் விட்ட வழிதான், அப்படிதான் இருக்கு. சோ பிரேவிஸ் வரது ஒரு பெரிய பெரிய பூஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. பாலா, நீங்க ஆக்சுவலி பிரேத்தம் ஒண்ணு சொன்னாரு, தேங்க் காட் நான் இப்ப போலிங் கோச்சா இல்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. ஏங்க எனக்கு என்னன்னா ஓவர் 10 19வது பிளான் பண்ணல பத்ரி. It is not like reflection of what is the result. It is reflection of like how our methodology, fast bowlers or spinners, how I'm going to get 20 overs. What is my primary bowlers which we used to have CSK? Muralidharan, Doug Bollinger திடீர்னு ஆஃப் சீசன் வந்தாரு, ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்பி மார்க்கல், நானு, then Ashwin came for the third season, and then you added resources for managing 20 overs. 20 overs is an eventful ஒரு compartment as a bowling department. பத்ரி, நீங்க 20 ஓவர்ஸ்க்கு நீங்க மேனேஜ் பண்ணாம வெறும் 250 220 போட்டீங்கன்னா நீங்க அகைன் கொடுக்க போறீங்க 210. பஞ்சாபோட 8 பால் டிஃபரன்ஸ்ல 210 or 215 சேஸ் பண்ணிட்டாங்க. அந்த மீறி 8 பால்ல என்ன 20 ரன்ஸ் அடிச்சிக்க மாட்டாங்க? டெஃபினட்டா அடிச்சிருப்பாங்க. டவுட்டே கிடையாது பாலா. பட் ஆனா இப்போ இருக்கிறது இவ்வளவுதானே. இதுல போன ஒரு மேட்ச் நம்பர் கொடுத்தோம் பாலா. பத்ரி, அகிலுதீன் ஆடணும். அதுதான் நான் கேட்க வரேன் இப்போதைக்கு. ஏன்னா போன மேட்ச்ல கடைசி 24 பந்துல பாலா 92 ரன்னு. இந்த 92 ரன்னை கொடுக்காம அட்லீஸ்ட் 24 பால்ல 50-60 ரன் கூட கொடுத்தா ஓகே. அதுலயாவது அந்த டெத் போலிங்ல அட்லீஸ்ட் என்னதான் பண்ணலாம்னு கேட்க வரேன் நான். என்னதான் இதை வச்சுன்னு என்னதான் பண்ணலாம் பாலா? யாரதான் கொடுக்கலாம் அந்த 16-20 ஓவர்ல? நீங்க சொல்லுங்க. இங்க இருந்து நீங்க டேமேஜ் கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், நீங்க டேமேஜ் கிரியேட் பண்ண முடியாது பத்ரி. ஹவு கேன் யூ ரெடியூஸ் த 20 ரன்ஸ்?
How can you, instead of 220, how can I bring that scorecard to 20 runs? Add some value in your, especially Noor Ahmadக்கு ஒண்ணுமே like இந்த வருஷம் rhythm இல்ல. Last year 24 wickets. But this season, like no, he has not played for Afghanistan team கூடயும் ஆடல World Cupல regular. So he is missing out on matches and matches ability. நீங்க கண்டினியூஸா ஆடும்போது தான் உங்களோட ability in T20 cricketல இன்டாக்டா இருக்கும். பட் நூர் அஹ்மத் நீங்க குர்ஜப்னீத் சிங்கோட ஒர்க் பண்ணிருக்கீங்க பாலா, அவர் ஆட வைக்கலாமா ஒரு டெத் பவுலிங் ஆப்ஷனா? ஆல்ரெடி 4 ஃபாஸ்ட் bowler ஆடுறாங்க. 4 ஃபாஸ்ட் bowler, 4 பேரும் லைக் இட் இஸ் நாட் அ கன்வின்சிங் லைக் ஹை ப்ரொஃபைல். லைக் ஆப்வியஸ்லி கொஞ்சம் நான் வந்து அதுல குஷன் வந்து பவர் பிளேலயும் டெத் ஓவர்லயும் போடுற கலீல் அஹ்மது கொடுப்பேன். கலீல் அஹ்மத் bowling the important overs. He is either keeping the new ball intact or like old ball கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்றாரு. பட் apart from that, like 3 fast bowlers, லைக் உங்களுக்கு வந்து ஒரு ஓவர் 10, ஒரு மேட் ஹென்ரி, ஒரு கம்போஜ், எதுக்கு இன்னும் 16 ஓவர் இவங்க கொடுக்க போறாங்களா? நான் போலர் கிடையாது, ஆனா ஒண்ணு சொல்றேன், ஓவர் 10க்கு ஒண்டி வானாங்க டெத் பவுலிங். அவருக்கு மேட்சே டெட்னு தோணுது. இல்ல ஒரே ஒரு क्वेश्चन பாலாக்கு. ஓவர் 10 நீங்க பாத்தீங்கன்னா பாலா ஃபர்ஸ்ட் கிளாஸா போட்டார். அந்த செகண்ட் ஓவருக்கு டிம் டேவிட் ஹார்ட் லென்ஸ் பால் படவே இல்ல டிம் டேவிட் பேட்ல. ஓகே, அது 140 145 ஹார்ட் லென்ஸ். எதுக்குங்க நீங்க அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து 18th and 20th ரவுண்ட் த விக்கெட் லோ ஃபுல் டாஸ் போடு வைட் ஃபுல் டாஸ் போடுன்னு சொன்னீங்க? அதே ஹார்ட் லென்ஸ் அவர் 144 145ல போட்டிருந்தாருன்னா டேமேஜ் கம்மியா இருக்கும். நான் வெரி கான்ஃபிடென்ட். ஏன்னா அந்த ஒரு ஓவர் டிம் டேவிட் போட்டது சூப்பரா போட்டாரு பத்ரி. நீங்க கரெக்டா சொன்னீங்க பிரியாதம், கரெக்டா சொல்றீங்க. பட் வாட் குட் கேப்டன்ஸ் டூ இன் T20 ஃபார்மேட்ல ஹோல்ட் எல்லாம் பண்ணவே மாட்டாங்க. உங்களோட செகண்டரி ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷனை எவ்வளவு நீங்க ஓவர் முடிக்கிறீங்களோ நல்லா போடும் போதே முடிச்சிடணும். ஷமி என்ன பண்ணாரு, பிரைமரி போலர் 4 ஓவர் முடிச்சாருல்ல. 4 ஓவர் முடிச்சு அந்த 2 விக்கெட் இருந்தாலும் 4 ஓவர் முடிச்சிட்டாரு அவங்களோட பிரைமரி ஓவர். பட் தட் சேவ்ஸ் யுவர் 20 ரன்ஸ் சேவ் ஆகும்ல உங்களோட எண்ட் ரிசல்ட்ல. நீங்க அப்படிதான் பாக்கணும். 2 ஓவர் 13 ரன் கொடுத்துட்டு ஒரு விக்கெட் எடுத்துட்டு இன்னும் 2 ஓவர்ல 40 ரன் கொடுக்கறது என்ன யூஸ்? Basically, correct. Is a huge aspect when it comes to taking the small cues. You have to reduce the damage. இந்த மாதிரி bowlingல நீங்க கொடுத்து முடிச்சிடணும். நல்லா போடும் போதே அந்த 4 ஓவர் கொடுத்து முடிச்சிடணும். ஓவர் 10 உங்களுக்கு டெத் ஓவர்ல வந்து அப்படியே மேட்ச் வின் பண்ணி கொடுக்க போறாரு. 5 விக்கெட் எடுத்து 4 அவரோட பர்சனாலிட்டி இது தோனி அருமையா பண்ணுவாரு. அதர் கேப்டன்ஸ் started doing well. தீபக் சஹார் எப்படி முடிக்கிறாரோ அதே மாதிரி முடிச்சிடணும். இப்ப அகில் ஹுசைன் ஆடினாருன்னா அவரோட 4 ஓவர் அப் ஃப்ரண்ட்ல லைக் நீங்க முடிச்சிட்டீங்க. ஒரு கம்பார்ட்மெண்ட் ஆஃப் 20 ஓவர்ஸ்ல ஒரு கம்பார்ட்மெண்ட் முடிச்சிருவீங்க. ஐ திங்க் ஒரு பக்கம் இந்த மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். பட் மறுபக்கம் டெல்லி கேபிட்டல்ஸ் நினைச்சாலே பயமா இருக்கு. KL ராகுல் ஃபார்ம்ல வந்துட்டாரு. போன மேட்ச் மில்லர் பாத்தீங்கன்னா கடைசி முட்டை எடுத்துட்டு போய் ஒரு சின்ன தவறு மில்லர் பண்ணாரு. ஆக்சுவலி ஒரு அந்த ஒரு ரன் எடுத்திருக்கலாங்க. அந்த ஒரு ரன் எடுத்திருந்தா ஆக்சுவலி டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சை ஜெயிச்சிருப்பாங்க. பட் KL ராகுல் ஃபார்ம்ல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டெல்லி போலர்ஸும் நல்லா இருக்காங்கயா. அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், இதை தவிர விப்ராஜ் நிகம் நல்ல போலிங் ஆப்ஷனும் இருக்கு. ஸோ எனக்கு என்னமோ இட்ஸ் கோயிங் டு பி a tough match. சென்னை have to play really well. ஈவன் தோ அந்த சேப்பாக்கு ஃபோர்ட்ரஸ் அதெல்லாம் போயிடுச்சு. செம்ம கிரிக்கெட் ஆடணும் ஆக்சுவலி டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு ஃபைட் கொடுக்கறதுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். டெஃபினட்டா பத்ரி. இன்ஃபேக்ட் நான் வந்து அந்த மேட்சை நான் பார்த்திருந்த போது எப்படியாவது டெல்லி ஜெயிக்கணும்னு வெயிட் பண்ணியிருந்தேன். ஏன்னா 3 மேட்ச் ஜெயிச்சிட்டேன்னா ஒரு மேட்ச் தோப்பாங்களோன்னு ஒரு ஆசை தான், வேற என்ன. ஆனா இப்போ அந்த தோத்துட்டாங்களா கொஞ்சம் ரொம்ப ஃபோக்கஸ்டா வெறியோட வர போறாங்க. அண்ட் ஃபேண்டாஸ்டிக் போலிங் இருக்கு டெல்லிக்கு, அதுல டவுட்டே கிடையாது. அண்ட் பேட்டிங்கும் KL ராகுல் has fired. நேத்து சமீர் ரிஸ்வி ஆட் ஃபெயிலியர். ஸோ டெல்லி டெஃபினட்டா வந்து ஒரு அட்வான்டேஜோட தான் வர போறாங்க. பிகாஸ் தேர் வெரி வெல் ரவுண்டட் சைட். ஸ்பின் போலிங் பியூட்டிஃபுல்லா இருக்கு. குல்தீப் நேத்து பியூட்டிஃபுல்லா போட்டாரு. அக்சர் அண்ட் விப்ராஜ் நிகம் ஆல்சோ பேட்டிங்கும் இருக்கு. ஸோ இட்ஸ் டஃப் டே. பிரேதம் எப்படி இருந்து CSK எப்படி ஆயிடுச்சு, எப்படி யோசிக்கிறாரு பாருங்க. நல்ல கிரிக்கெட் ஆடி ஜெயிக்க கூட அப்படிலாம் இல்ல. அவங்க கொஞ்சம் ஜாலியா வருவாங்க, நம்ம ஜெயிச்சுட்டு போலாம். அப்படி ஒரு வாய்ப்பு தான் பாக்குறாரு பிரேதம். அப்செட்டா இருக்காரு அவங்க தோத்ததுல. 8 மேட்ச் தொடர்ந்து தோத்தாச்சுங்க கேப்டன் ருத்ராஜ். இந்த 23ல வந்து ஐ திங்க் 14 அவுட் ஆஃப் 23 தோத்துருக்காரு. சேப்பாக்லயே நம்ம 7 நம்ம கண்டினியூஸா தோத்துருக்கோம். ஹியூஜ் பிரஷர். நான் என்ன சொல்லிட்டேன்னா நட்டுவும் நல்லா போடுறாரு. இஸ் கமிங் பேக் டு சென்னை, பிளேயிங் இன் சென்னை அகைன்ஸ்ட் சேப்பாக். முகேஷ் நல்லா போடுறாரு. போலிங் சூப்பரா இருக்கு பாலா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. போலிங்கும் செமையா போடுறாங்க, பேட்டிங்கும் சில பிளேயர்ஸ் ஃபார்ம்ல வந்துட்டாங்க. உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன பாலா? இந்த மேட்ச் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? ஒரு அண்டர் பிரஷர் CSK மஸ்ட் வின் 0 points. ஒரு பக்கம் பயங்கரமா வெல் ஆயில்ட் யூனிட்டா டெல்லி கேபிட்டல்ஸ் சேப்பாக்குள்ள வராங்க. வாட் இஸ் யுவர் ப்ரெடிக்ஷன் பாலா? Prediction at the moment, like I will not say 50-50. That is obvious. CSK has to
சிஎஸ்கே வந்து இஃப் நாட் நவ் வென், அதுதான் என்னோட கொஸ்டின். இப்ப பண்ணலன்னா எப்ப பண்ண போறீங்க? இதுதான் ரைட் ஸ்டேஜ். 3 matches ஓவர், 1/5 of the tournament is over, almost 1/5 of the tournament league stage. Yeah. So மீதி இருக்கிற மேட்சஸ்க்கு நீங்க வந்து இன்னும் solidify பண்ணணும்னா உங்க டாப் ஆர்டர் has not clicked so far, except that one knock from Ayush Matre. Like, no, there is nothing there. The middle order hits and misses தான். நம்ம சிவம் துபேவோட எக்ஸ்ட்ராடினரி நாக் வாட் ஹி டிட் இன் ப்ரீவியஸ் இயர் அண்ட் வேர்ல்ட் கப்ல இன்னும் பார்க்கல. கேட்ச் வர விடுறாரு, எந்த அளவுக்கு அவருக்கு வந்து மோரல் பட் இருந்தாலும் லைக் நோ வெல் ஆயில்டு டெல்லியோட யூ ஹேவ் டு பி ஈவன் மோர் அஹெட் ஆஃப் லைக் நோ பொட்டன்ஷியலோட அது பாசிட்டிவா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாரா சொல்றதுல இருந்து எடுத்தா ஓபனர்ஸ் அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்ல, மிடில் ஆர்டரும் ஒரு மாதிரி டச்ல இல்ல, ஸ்பின்னர்ஸ் அடி வாங்கினாங்க, ஃபாஸ்ட் பவுலர் இல்லவே இல்ல. இதை வச்சுட்டு எப்படி கேப்டன்சியும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் பல கேள்விகள் இருக்கு. நமக்கே வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பிரேதம், வாட் இஸ் யுவர் ஆட்ஸ், வாட் இஸ் யுவர் ப்ரெடிக்ஷன்? மஸ்ட் வின் கேம் அக்கார்டிங் டு மீ ஃபார் சிஎஸ்கே. மஸ்ட் வின். நான் லாஸ்ட் 2 games சொல்லிட்டேங்க. மஸ்ட் வின் ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி போயிடுச்சுங்க, விட்டுருங்க நீங்க மஸ்ட் வின். இட் ஸ்டார்ட்ஸ் வித் பிக்கிங் த ரைட் டீம். நீங்க பிரசாந்த் வீர், எனக்கு ஐ ஹேவ் that boy, பட் நீங்க அவர் நம்பர் 7 பியூர் பேட்ஸ்மேன் ஆடுறதுல அர்த்தமே கிடையாது. ஏன்னா நம்பர் 7 ஆடுறவன் ஒரு ஆல்ரவுண்டரா இருப்பான், இல்ல ஒரு பியூர் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் பினிஷரா இருப்பான். அதுக்கு நீங்க அகில் ஹுசேன் ஆடிட்டு போங்க, உங்களுக்கு டெஃபினட்டா 4 overs கிடைக்கும். பவர் பிளேல 2 over போடுவாரு, பிரசாந்த் வீர் அடிக்கிற ரன் அடிச்சு கொடுப்பாரு இருக்கு. யூ பிக் த ரைட் டீம், ஃபைட், அதுக்கப்புறம் ரிசல்ட் உங்க பக்கம் போடலன்னா ஓகே. ரைட் நோ ஐ டோன்ட் திங்க் நம்ம பெஸ்ட் 11 பார்க்ல இறக்குறோம். பத்ரி, ஸ்டார்ட் வித் தட், புட் யுவர் பெஸ்ட் 11 in the park and execute ப்ராப்பர்லி. அண்ட் கோச்சிங் ஸ்டாஃப் கொடுத்த பிளான்ஸே நீங்க எடுத்துட்டு போகாதீங்க. நீங்க 2 பேரும் பார்த்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, ராய்டு ஒன்று சொன்னாரு ஷோல, இதே மாதிரி தான் வைட் யாக்கர் பிளானோட வருவாங்க போலர்ஸ். MS சொல்லுவாரு இந்த பிளான்லாம் வேணாம், வைட் யாக்கர் பிளான்லாம் போடாதீங்க, இட் டஸ் நாட் அலோவ் யூ டு கண்ட்ரோல் த கேம், நான் சொல்ற மாதிரி போடுங்கன்னு போலர்ஸ் போடுவாங்க. அந்த கன்விக்ஷன் கேப்டனுக்கு வரணும், சேயிங் தட் நான் சொல்றேன் இந்த ஃபீல்டை எக்ஸிக்யூட் பண்ணுது. உள்ளே இருந்து கொடுக்குற இதை கொடுத்தீங்கன்னா நீங்க அதே டெம்ப்ளேட் தான். ஜோபர் கிங்ஸ் ஆகட்டும், இதுக்காகட்டும் 16th இருந்து பஞ்சாபுக்கும் இதே பண்ணாங்க, RCBல இதுதான் பண்ணாங்க. ஸோ கேப்டனுக்கும் கொஞ்சம் கன்விக்ஷன் வேணும், ஃபெய்த் வேணும் போலிங் யூனிட்ல, சேயிங் தட் இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணலாம். உங்க வழியில வரலன்னா பரவாயில்ல, பட் அட்லீஸ்ட் ஹீஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் வின்னிங் ஆர் லூசிங் த கேம். அதுதான் நான் சொல்றேன். கரெக்டா சொன்னீங்க. ஐ திங்க் அகில் ஹுசைன் நீட்ஸ் டு பிளே. ஐ திங்க் பாலாவும் சொன்னாரு, பிரேதமும் சொன்னாரு, நானும் சொல்றேன். அபவுட் டைம். லெட்ஸ் ஹோப் தட் அகில் ஹுசைன் பிளேஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பிரசாந்த் வீர். ஏன்னா 2 ஃபார்மரோட தான் விளையாடுனாங்க. ஸோ டெஃபினட்டா இடம் இருக்கு 11ல. அண்ட் டெவால் பிரேவிஸ் வந்தாருன்னா ஆப்வியஸ்லி ஒரு பெரிய பூஸ்ட் மிடில் ஆர்டர்லயும் கிடைக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். மஸ்ட் வின் மேட்ச் ஃபார் சிஎஸ்கே. பட் தேங்க்யூ கைஸ் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு. எஸ், நம்ம எல்லாருமே வந்து சிஎஸ்கே நல்லா பண்ணணும்னு தான் ஆசை. பட் இந்த மாதிரி பண்றதுனால சில விஷயங்கள் வந்து ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஒப்பீனியன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா நிலைமை அந்த மாதிரி இருக்கு. பட் தேங்க்யூ கைஸ். See you soon with lot more content from the IPL. Take care. Bye.